முத்து வந்து சோகமாக வண்டி ஓட்டிகிட்டு வராரு. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் பண்ணுறாரு. மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்டா அப்படின்னோடனே இந்த மாதிரி முக்கியமாக வந்து உங்ககிட்ட பேசணும்டா, நான் ஒரு வந்து போலீஸ்கிட்ட மாட்டியிருக்கேன்டா அப்படின்னு. என்னடா சொல்கிற? ஆமாடா நான் எந்த தப்பும் செய்யலடா, வந்து பேசஞ்சர்ஸ் தப்பில் நான் மாட்டிக்கிறேன்டா அப்படின்னோடனே சரிடா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். சார் இவன் என்ன சார் தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து நீ யார் அதை பேசுறதுக்கு அப்படின்னு. நான் ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டுனா என்ன வேணாலும் பண்ணுவியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் போட்டு மிரட்டுறாரு. 2 பேருமே வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மரியாதை இங்கே 2 பேரும் உட்காருங்க, இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்லிடுறாரு. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்து தவிக்கிற. டே என் பாட்டியோட பர்த்டேடா இன்னைக்கு, எல்லாருமே இருப்பாங்களா, நான் போகலன்னா என்னடா ஆகும் அப்படின்னு. டே டைம் ஆகிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார் சொன்னால் கேளுங்க சார், எங்கள் பாட்டியோட பர்த்டே சார், இதெல்லாம் முக்கியமாக உனக்கு, அமைதியாக உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்து வந்து தவிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாட்டிக்கு பர்த்டேக்காக. என்ன முத்து இன்னும் கூட வரல, இதோ போயிட்டு இப்போயே வந்துடுறேன், நாளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கவலை அடைகிறாங்க. உடனே எல்லாரும் அவனுக்கு இதே வேலை தான், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, எங்கே போய் ஊர் சுற்றுறானோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் விஜயா திட்டிகிட்டு இருக்காங்க. நீ சும்மா தெரியாமல் பேசாத புரியுதா, அவங்க ஏதாவது சவாரியாக போயிருப்பான், அதுக்காக என்ன வேணாலும் பேசுவியா, வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாருமே வந்து ரெடி ஆகிடுறாங்க. சரி டைம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் கேக் வெட்டலைன்னா எப்படி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போகிறாங்க. முத்து வந்தால் தான் நான் கேக் வெட்டுவேன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு எல்லாருமே தவிக்கிறாங்க. சரி கிஃப்டெல்லாம் பக்காவாக வாங்கி வச்சுருக்கல அப்படின்னு. பக்காவாக இருக்குது, அவங்கள ஈஸியாக நம்ம வழி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோஜும் அவங்க ஒய்ஃபும் வந்து பிளான் பண்ணுறாங்க. ரவியும் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கிஃப்ட் வந்து பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஃபோன் அவங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபோனிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அதுதான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஃப்ட் கொடுக்க பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி விஜயாவும் வந்து கிஃப்ட் கொடுக்க பிளான் பண்ணுறாங்க. நீயுமான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறேன். ஆமாங்க உங்களுக்கு தான் தெரியும்ல அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை சொன்னீங்கன்னா உடனே வந்து கொடுத்துருவேன் அப்படின்னோடனே, நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன், நீ வாங்கினதே கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முத்துக்காக. முத்து வரல, ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து கடைசி மினிட்ல முத்து வராரு. முத்து வந்து ஏன் இப்போ இவ்வளோ லேட்டு அப்படின்னோடனே, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்கிறாரு. சரி கேக் வெட்டிடலாம்னு சொல்லிட்டு கேக் வெட்டுறாங்க. எல்லாருமே பரிசு பொருள் தராங்க. அதை பார்த்துட்டு பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து எதுவுமே தர முடியலன்னு சொல்லிட்டு முத்து வருத்தப்பட்டு இருக்காரு. அப்போ வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னோடனே, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானங்க தரணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து முத்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து இதுவா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்துமே 2 பேருமே கொடுக்குறாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறாங்க. எல்லாருமே என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே எல்லாரும் குடும்பத்தோடு இருக்க மாதிரி ஃபோட்டோவும், அதே மாதிரி அண்ணாமலையும் வந்து பாட்டியும் இருக்க மாதிரி ஃபோட்டோவையும் வந்து பேஸ்ட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணி வந்து முத்துவும் மீனா வந்து பரிசாக கொடுக்குறாங்க. அதை பார்த்த பாட்டி அப்படியே கண்ணீர் விடுறாங்க. எனக்கு இதோட சந்தோஷம் என்ன இருக்குது, என் லைஃப்பில் எனக்கு வந்து எல்லாரோட இருக்கிறதா சந்தோஷம், என் பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்கிறதா சந்தோஷம். எல்லோரும் எனக்கு செயின், அதுக்கப்புறம் வாட்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் கூட கிஃப்டாக கொடுத்தாங்க, எவ்வளோ கிஃப்ட் கொடுத்தாங்க, அதெல்லாம் என் மனசை தொடலை, இதுதாம்மா என் மனசை தொட்டுடுச்சு. மீனா நீ வந்து ரொம்ப வந்து நல்ல பொண்ணுமா, டே எப்படா இப்படிலாம் யோசிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண் கலங்குறாங்க பாட்டி. எனக்கு இது போதுண்டா, இதை பார்த்துனே என் ஆயுசை நான் ஓட்டிடுவேண்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாரும் சந்தோஷம் அடைகிறாங்க. எப்படி இப்படி பாட்டிக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா இவன் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா உண்மையிலே கிரேட் மீனா நீ அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கையை பிடிக்கிறாரு மீனாவோட கையை. உடனே மீனா வந்து சரி விடுங்க, முதல்ல பாட்டியை பாருங்கள் அப்படின்றாங்க. உடனே எல்லாருமே சந்தோஷமாக. அண்ணாமலை வந்து உண்மையிலே நீ எப்படி இப்படி யோசிச்ச அப்படின்னா, அப்பா அது வந்துப்பா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இதை யோசித்தோம். மீனா வந்து சொல்கிறாங்க, ஒரு பைசா செலவில்லாமல் பாட்டியை இப்படி சந்தோஷப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அப்படியே வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து பாட்டி வந்து சந்தோஷமாக இருக்கிறதையும் அப்படியே வந்து ஆனந்த கண்ணீர் விடுறதையும் பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இந்த வருஷமும் போயிடுச்சா, எப்படியும் அந்த முத்துக்கு தான் கிஃப்ட் கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. நான் சொன்ன மாதிரியே வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட்டை வந்து மீனாக்கு தான் நான் தரப்போகிறேன் அப்படின்றாங்க பாட்டி முத்துக்கு மீனா.